ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஏகாதேசி விரதத்தோட வழிபாட்டு முறைகள் பற்றியும், விரதம் துவங்கும் நாள், எந்த நாட்களில் நம்ம தூங்கணும், விரதம் எப்படி முடிக்கணும் அப்படின்றத பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எம்பெருமான் சொல்லியிருக்காரு. மார்கழி மாதம் அவ்வளோ சிறப்பான மாதம். இறை வழிபாட்டுக்கு செய்கிறதுக்கு மிக உகந்த மாதம் அப்படின்னா அது மார்கழி மாதம்தான். மார்கழி மாதம் முழுக்க நம்ம இறை வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதங்களில் நம்ம வீடுகளில் சில சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகாதேசி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏகாதேசி விரதம் அப்போது நம்ம உண்ணா நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு நம்ம உணவு உண்றது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஏகாதேசி விரதம் மார்கழி மாதத்தில் வர ஏகாதேசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவோம். வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அதுவும் மார்கழி மாதத்தில் சனிக்கிழமை வர வைகுண்ட ஏகாதேசி ரொம்ப சிறப்பு. ஏன்னா பெருமாளுக்கு உரிய தினம் சனிக்கிழமை. அன்னைக்கே வைகுண்ட ஏகாதேசி பிறக்கிறனால இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எல்லாரும் மேற்கொள்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு பல மடங்கு பலன்களை தரவல்லது. இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் நம்ம 3 நாட்கள் இருக்கணும். 22ஆம் ஏகாதேசி ஆரம்பிக்குது. அதனால நம்ம 22ஆம் காலையிலையும் மதியமும் உணவு எடுத்துக்கலாம். 22ஆம் மாலையிலேருந்து நம்ம உணவு எடுக்கக்கூடாது. சிலரால் முழுமையாக உணவு எடுக்காமல் இருக்க முடியுன்றவங்க இருந்துக்குவாங்க. உடல் நிலை சரியில்லாதவங்க, ஒரு மாதிரி இருக்கு என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றவங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய நம்ம பழங்கள், பால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இந்த விரதம் 3 நாட்களிலும் நம்ம துளசி தீர்த்தம் எடுத்துக்கணும். தண்ணியில் துளசி போட்டு வச்சு அதை தான் நம்ம குடிச்சிட்ருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரியே இந்த துளசியை நம்ம ஏகாதேசி அன்னைக்கு நம்ம கைகளால் பறிக்கக்கூடாது. முன்னாடி நாளே நீங்கள் துளசியை பறித்து வச்சுக்கோங்க. கடைகளில் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். நம்ம கையால் போய் அதை பறிக்கக்கூடாது. 22ஆம் அன்னைக்கு நம்ம இரவு தூங்கலாம். அடுத்தது 23ஆம் அதே மாதிரி நம்ம காலையிலேருந்து அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கணும். விரதம் இருந்துட்டு நடுவில் துளசி தீர்த்தம் அப்படி இல்லை முடியலை அப்படின்னா நம்ம பழங்கள், ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 23ஆம் நம்ம தூங்கக்கூடாது அன்னைக்கு இரவு. 24ஆம் காலையில் 7 மணிக்கு முன்னாடியே சாப்பாடு செஞ்சு நம்ம பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சிடணும். அன்னைக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணும்போது அந்த சாப்பாடில் கண்டிப்பாக நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய் 3 பொருட்களை சேர்க்கணும். 24ஆம் செய்கிற இந்த வழிபாட்டு முறைக்கு பாரணை வழிபாடு அப்படின்னு பேர். இந்த விரதம் முடிஞ்சாலும் 24ஆம் மதிய வேலையில் நம்ம தூங்கக்கூடாது. 24ஆம் மாலை 6 மணிக்கு விளக்கேற்றிட்டு தான் நம்ம விரதத்தை முழுமையாக முடிக்கணும். அதே மாதிரியே 3 பொருட்களை நம்ம சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சுண்டைக்காவை பச்சையாக சாம்பார் வச்சுக்கோங்க. பச்சை சுண்டைக்காய் கிடைக்கல அப்படின்னா வத்தல் வாங்கி பொரிச்சுக்கோங்க. நெல்லிக்காய் ரசம் துவையல் பண்ணிக்கோங்க. அகத்திக்கீரையை பருப்பு கூட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. 23ஆம் காலையில் 4 மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நடக்கும். அதை நம்ம டிவிலேருந்து பார்த்துக்கலாம். உங்கள் வீடு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் எந்த நேரத்தில் சொர்க்கவாசல் திறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வருஷம் ஒரு முறை வர இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எல்லாரும் வீடுகளில் உங்களால் முடிஞ்ச முறையில் செஞ்சு எல்லாரும் நற்பலனை அடையலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை செக் பண்ணி பாருங்கள்.